லவர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்ல உட்காந்து பாத்துறாதீங்க. அப்புறம் உடனே ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தா ஓயோ ரூமுக்கு போகணும்னு தோணும். நல்ல மெசேஜ் செம்மையா சொல்லியிருக்காங்க. சூப்பரா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. 18+ இல்லை, குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா தேவையான படம். ஆபாசம் அப்படிங்கிறது பார்க்கறதுல தான் இருக்கு. கதையோ தனியா பார்த்தா அது ஆபாசமா தெரியும். கதையோட ஒன்றி பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதா தான் இருக்கு. எஸ் பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு இது. ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். நிறைய பேர் பார்க்கணும். அது பெண்கள், முக்கியமா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தன் வளர்த்த பிள்ளைகள் வந்து எப்படி பாதுகாக்கப்படணும். வளர்த்தா மட்டும் பத்தாது, பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கணுன்ற நல்ல ஒரு சோசியல் மெசேஜ். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அன்பு அக்கறையை தாண்டி பாதுகாப்பும் கொடுக்கணுன்றத படத்துல லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அத படத்துல ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தா யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. புரிதல் கொண்ட குழந்தைகள் கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு சரி அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய வயதுல இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ், லவ்வர்ஸ் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். லவர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்ல உட்காந்து பாத்துறாதீங்க. அப்புறம் உடனே ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தா ஓயோ ரூமுக்கு போகணும்னு தோணும். அதனால லவர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்ல உட்காந்து படத்தை பார்க்காதீங்க. முக்கியம் தனியா உட்காந்து பார்க்காதீங்க படத்தை. ஏ கண்டென்ட் எதனா கண்டென்ட்டா ஏ கண்டென்ட் இருக்கு. ஆனா நீங்க ஓவராலா லாஸ்ட் கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் டே குடும்பமா வந்து பாருங்கடா நல்லா தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அன்பு அக்கறையை தாண்டி பாதுகாப்பும் கொடுக்கணுன்றத படத்துல லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அத படத்துல ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தா யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்ல சொல்லவும் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு போறாங்க. படமா எனக்கு ஓகே தான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இன்னும் நல்லா தாம் தூம்னு போட்டு இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். வேற என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் சினிமாட்டோகிராஃபியை இன்னும் நல்லா ஏதாவது ட்ரெண்டாக கொடுத்துருக்கலாம். வேற அதாவது சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நம்மளை என்கேஜாக வச்சில்ல. என்ன வெறும் அந்த பெட் சீன்ஸ் மட்டும் தான் நம்மளை நல்லா என்கேஜாக வச்சிருக்கேன். ஆஹா அப்படின்னு நான் இருக்கு. ஆனால் மற்றபடி வேற எதுவும் இல்லை. நல்லா அதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. அந்த சீனில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி மொத்த சீனையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா படம் ஓவராலாக நல்லா தமாக்காவா இருக்கும். அவர் வாழ்ந்திருக்காரியா, நான்லாம் ஆம்பளை புள்ளியா பிறக்கலையேன்னு இருக்கு. அவ்வளோ வருத்தமா இருக்கு. அந்த 4 ஹீரோயின் இல்லை, நான் ஒரு ஹீரோனியா இல்லையான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்லா வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தா ஹீரோயினை விட ஹீரோக்கள் தான் போய் ப்ரொடியூசர் வாசல்ல நிக்க போறாங்க. சார் நமக்கு ஒரு வாய்ப்பு, 4 பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல 2 பொண்ணு கொடுங்க சார் நிக்க போறாங்க. ஃபயர் மூவிக்கு வந்தேன். படம் சூப்பராகவே இருக்கு, நல்லா இருக்கு. பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து எப்படி ஏமாந்து போறாங்க, இந்த காலத்துக்கு தேவையான படம். நல்ல மெசேஜ் செம்மையாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. 18+ இல்லை, குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா தேவையான படம். பெண்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏமாந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நல்லா இருக்கு படம். சூப்பராக ப்ரோ ஃபயராக இருக்கு, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு படங்கள் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். நிறைய பேர் பார்க்கணும். அது பெண்கள், முக்கியமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தன் வளர்த்த பிள்ளைகள் வந்து எப்படி பாதுகாக்கப்படணும். வளர்த்தா மட்டும் பத்தாது, பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கணுன்ற நல்ல ஒரு சோசியல் மெசேஜை இந்த படம் வந்து உணர்த்திருக்கு. பாலா ப்ரோ வந்து பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து உனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் இந்த மனுஷன் வந்து ஹி நெயில்ட் இட். அது பெரிய விஷயமா நான் பார்க்க போகிறேன். முக்கியமாக சின்ன ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடைசியாக அதாவது ஒரு பிக் பாஸ்ல கூட எம்கே கூட சொல்லியிருப்பாரு, என்ன நீங்கள் எம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்கும். அது மாதிரி என்ன நீங்கள் காசியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நான் அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மெசேஜஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள நல்ல ஒரு படம் ஆக்சுவலி. இல்லை ஃபேமிலிலாம் இல்லை, இது 18+ பார்க்குற படம். 18+க்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். சோசியல் மெசேஜ் உள்ள படம். பேரோட உழைப்பு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதனால பாசிட்டிவாகவே கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. புரிதல் கொண்ட குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு சரி அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய வயதில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன ரோல் அப்படின்னு பண்ணாலுமே
ரொம்ப பெருமையா இருக்கு. பார்த்துட்டு வரவங்க ரொம்ப சீன்ஸ் எல்லாம் ஆபாசமா இருக்குண்ணா. நீங்க ஆபாசம் அப்படிங்கிறது பார்க்கறதுல தான் இருக்கு. கதையோ தனியா பார்த்தா அது ஆபாசமா தெரியும். கதையோட ஒன்றி பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதா தான் இருக்கு. எஸ் பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு இது. சரி, ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி தான் காட்டணுமா ஒரு சீன்? புரியல. அதே கதையை வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி தான் காட்டி படம் எடுத்தாங்க. இல்ல இது ஒரு கதைங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட குழந்தை. அந்த குழந்தைய வந்து இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ, அவர் மூக்கு இப்படி இருக்குமோ கண்ணு இப்படி இருக்குமோ நாங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது சூப்பராக பண்ணியிருக்காரு. மக்கள் அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இந்த படத்துல வந்து ஒரு வட்டிக்கு வராங்க, அவங்க வந்து ஒரு தவறான விஷயம் கூட்டு போறாங்க. ஆனா மறைமுகமா வச்சாரு. அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் பெண்கள் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க? அது அந்த வட்டிக்கு வாங்கின அந்த இதில் வந்து நான் தான் பண்ணேன் ஆக்சுவலாக. அது வந்து மறைமுகமா காமிச்சிடாரு. ஒரு பெண்ணோட நான் போறேன், இதெல்லாம் வந்து ஏன் அப்படி காமிக்கிறாங்க? ஒரு பொண்ணை வந்து கை வந்து எச்சிட்டு எடுத்து வந்து இப்படி காமிச்சிடாங்க. படம் எடுக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லி இது சொல்ல நீங்களே கூச்சப்படுறீங்களா? அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க. கூச்சப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சார். இதை வந்து நான் சப்போர்ட்டும் பண்ணலை, இதில் கூச்சம் படுறதுக்கும் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அந்த வட்டிக்கு வாங்கின பொண்ணு மாதிரியே எல்லாரையும் காமிச்சிருக்கலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன ரோல். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டா. ஒரு பொண்ணு பாதிக்கப்படாத மறைமுகமா காமிச்சிருக்காங்க. கதையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெரிய ஆபாசமா தெரியல. தனித்தனியா சீனை பிரிக்கும் போது தான் ஆபாசமா தெரியுது. சார் இதை விட மோசமா வீடியோஸ் வருது, இதை விட மோசமா வந்து இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை சார். ஆக்சுவலா கதையோட